ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின் ஜங்குக்கு தான் ஒரு நியூ எஃப்எஃபோட வந்திருக்கேன். மை பிளைண்ட் ஹஸ்பண்ட் இந்த எஃப்எஃபோட நேம். சரி, அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. என்னடா ஜங்குக்கு பிளைண்ட் ஆக்கிட்டாங்களேன்னு கடுப்பாகாதீங்க. ஸ்டோரி போக போக இன்னும் நல்லாவே இருக்கும். சரிடா, நம்ம இப்போது அப்படியே நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக்கு அப்படியே கெத்தா அப்படியே கிளாஸ் போட்டு அப்படியே உட்காந்து ஒருத்தன் நம்ம உரைச்சி பார்த்த மாதிரி பார்த்துட்ருக்கான். கண்ணு தெரியலனாலும் அவனோட பார்வை பார்க்கறதுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது. அப்படியே அவன் முறைச்சி பார்த்து அந்த ஆள் அப்படியே நடுங்குறான். அந்த கோலர்ஸில் அவன் கண்ணே தெரியலாட்டியும் அவனை பார்க்குறது அவனால் உணர முடியுது. அது பாஸ், தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ். பொண்ணு கல்யாணம், அதுதான் பணத்தாசையில் தெரியாமல் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்ருக்கான். பிகாஸ் இங்கே நடந்துட்டுருக்கதோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்தாலும் கூட மன்னிச்சிட்ருவான். பிகாஸ் அவங்க ஆப்போனண்ட் அப்படின்னு. பட் அவனுக்கு பிடிக்காதது துரோகிங்க. எனக்குமே அப்படி தான். எதிரிங்களை பிடிக்கும், துரோகிங்களை பிடிக்காது. அதே தான் நம்ம ஜங்குக்கும் துரோகிங்களையே பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் துரோகம் பண்ணுறது. என்னக்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா உனக்கு எவ்வளோ வேணுமோ கொட்டி கொடுத்துருப்பேன். நீ கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உன் பொண்ணுக்கு கல்யாணங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்நேரம் நான் எல்லாமே செஞ்சுருப்பேன். என்கிட்ட நீ இருந்த அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனால் நீ அதை விட்டுட்டு எவ்வளோ போடுற சின்ன எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கல. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எதிரிங்களை கூட பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி துரோகிங்களை பிடிக்கவே பிடிக்காது. எதிரிங்களை கூட மன்னிப்பேன், துரோகிங்களை ஒரு காலமும் நான் மன்னிக்க மாட்டேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை. ஸோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து நிற்கா. அந்த ஆளுக்கு அப்படியே கெஞ்சி சார் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிகிட்டே இருக்கான். பட் அப்படியே ஜங்குக்கு அவனோட கன்னை எடுத்து பட்டுன்னு அவனுக்கு 2 கால்லையும் சுட்டு அப்படின்ட்டு அவன் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். அப்போ அடுத்த நிமிஷம் அவன் அப்படியே திரும்பி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே பாஸ் அப்படின்னு வந்து நிற்க கிளியர் அப்படின்னு சொல்கிறான். எஸ் பாஸ் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர. என்னடா அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க? இல்லை சார், பாஸுக்கு தான் கண் பார்வை கிடையாது. ஆனால் எப்படி அவர் கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறாரு. அதான் டே, அவருக்கு கண்ணில் தான் பார்வையில்லை, மற்றபடி அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். வாயை மட்டும் சொன்ன வேலை செய்யுங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை முடிச்சுட்டு, உனக்கு இது தேவையா? பாஸுக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கு எவ்வளவோ கொடுத்துருப்பாரு. தேவையில்லாமல் இப்படி ஆகிட்ட, போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்தளவுக்கு மேலே கோவமாக இருக்கார். பட் உன் பொண்ணு கல்யாணம் நினச்ச மாதிரி அதை விட மோகமாகவே நடக்கும். அதெல்லாம் பாஸ் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி வைப்பார். பட் உனக்கு தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு அந்த ஆளை தூக்கிட்டு போவேன். அவரும் அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாத கஷ்டமான நிலைமையில இருக்காரு. இங்கே அப்படியே ஜங்குக்கோ எழுந்து நின்று, என்ன மனுஷங்க இவங்க, ஏன் இப்படி இருக்காங்க? தன்னோட சுயநலத்துக்காக எத்தவனா பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட துரோகிங்களை கூட வச்சுருக்கான் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஆக்சுவலி அவனை சுற்றி நிறைய துரோகிங்க தான் இருக்காங்க. அதுவே சாருக்கு தெரில. எவனோ ஒருத்த பண்ணதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஃபேமிலியே அப்படி தான் இருக்குது. போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ கரெக்டாக அவனோட சித்தப்பாவோ, என்ன ஜங்குக்கு இது, என்ன சித்தப்பா அப்படின்னு அவர் பேசின சவுண்டு கேட்டு அந்த திசை பக்கம் அப்படியே திரும்புகிறான். அவன் திரும்பின வேகத்துலேயே அவர் ஒரு நிமிஷம் பயந்து ஜர்க்காயிட்டு, அது இல்லைக்கண்ணா, இப்படி நம்ம சொத்தெல்லாம் தான தர்மமாக வாரி வழங்குறதெல்லாம் நல்லாவா இருக்குது? இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணுமேண்ணா. அதுவும் அவன் துரோகிக்கண்ணா, உனக்கே துரோகம் பண்ணியிருக்கான். சித்தப்பா, அவர் துரோகியாக இருந்தாலும் அவர் இத்தனை வருஷம் இங்கே உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பரம்பரையாக வர்றது தானே. வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம நல்லபடியாக செய்யணும். இதை தான் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் சித்தப்பா, உங்களுக்கு தாத்தா அப்படி தானே வளர்த்துருப்பாரு, நீங்கள் மட்டும் அப்படி இல்லைப்பா. அவன் துரோகி. அதான் சொல்லிட்டேனே, அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அவன் பொண்ணு என்ன பாவம் பண்ணாங்க? ஸோ அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சித்தப்பா. சரிப்பா அப்படின்ட்டு அவரோ. அப்புறம் இன்றைக்கி பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணியாச்சுப்பா. நீ எப்போ வர? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சித்தப்பா. சரி கண்ணா. அவர் போயிட்டாரு. இவனும் அப்படியே அவனோட சேரில் உட்காந்து அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு, நிலானி அப்படின்னு ஒரு நேமாக சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லை, அவனோட அத்தை பொண்ணு, அவனோட ரொம்ப நாள் லவ்வர். ஸோ இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில், எத்தனை நாள் கனவு, நீ நானும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமே அந்த கனவு நினைவாக போகுது.
என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நாம் மட்டும் ஏன் இருக்கணும், கண்ணும் இல்லை அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்குன்னு கிடச்ச ஒரே ஆதாரம் நீ மட்டும்தான். உனக்காக தாண்டி இன்னும் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனோட சின்ன வயசு லவ்வர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இங்கே படிப்பை முடிச்சுட்டு, அதாவது ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்ராடில் போய் தான் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்கா. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவள் வந்துட்டு திரும்ப அவள் வரப்போகிறா அப்படிங்கிற சந்தோஷமே இவனுக்கு. இப்போல்லாம் அவளை நினச்சி ரொம்பவுமே மனசு ஏங்குது. அந்த அளவுக்கு லவ் கூட வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ மனசு துடிக்குது அவனுக்கு. உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லவ் இல்லை, உங்கள் அக்கா மக்கா அப்படி ஒரு லவ். அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான லவ். எல்லா விஷயத்தையும் யோசித்து பண்ணுற நம்ம ஜங்குக் இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப யோசிக்காமல் இவ தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு அடித்து சொன்ன ஒரே விஷயம் அவள் விஷயந்தான். பிகாஸ் அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க கூடயே ஓடி ஆடி விளையாண்ட ஒரு பர்சனாக அவனுக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சு போயிட்டா. அதோட அவள் லவ்வராகவும் மாறிட்டா. ஸோ எப்படா அவளை நேரில் பார்ப்போம், அவள் கூட பேசுவோம், அதையும் தாண்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், கிஸ் பண்ணணும், ஃபஸ்ட் கிஸ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துலேயே அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அவனோட பர்த்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி அவள் வரப்போகிறா அப்படின்னு நினைக்கும் போதே அப்படியே சந்தோஷமாக அவளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்கு ரொம்ப இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவளும் நம்மளை பார்க்க வருவாள், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்படின்னு கூப்பிட்டதும் எஸ் பாஸ் அப்படின்னு வந்து அவன் நிற்கிறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வர அங்கே வீடு தடபுடலாம் அப்படியே அது வந்துட்டு ஒரு பேலஸ் மாதிரி. ஸோ அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவன் பர்த்டேங்கிறனால இத்தனை வருஷமாக பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தார். திடீர்னு என்னாச்சு அப்படின்னு அந்த மெய்ட் எல்லாம் இருப்பாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கா. அதில் ஒருத்தவங்க உனக்கு விஷயமே தெரியாதா, தான் ஐயாவுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அவங்க அத்தை பொண்ணு அவங்க இப்போ வராங்க, அவங்களுக்காக தான் இந்த செலிப்ரேஷனே அவர் வச்சுருக்காரு. கண்ணை தெரியாதவன் என்னத்தை போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படி இப்படின்னு ஊர் மக்கள் ஏதாவது பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணத்தை கூட சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப கெஞ்சி இந்த பர்த்டேவாவது நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க அத்தை பிடிவாதம் பண்ணனால தான் இதெல்லாம் நடக்குது. ஓ அப்படியா சங்கதி, அது சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கே அவனோட சித்தப்பா சித்தி வந்துட்டு நிற்கிறாங்க. சித்தியோ என்னங்க இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடு கேட்க, என்னடி என்னமோ நீ பெத்த பையன் மாதிரி ரொம்ப தான் பதற. ஏங்க அவனே எனக்கு பையன் வந்துட்டுருக்காண்டி, வருவான். அவன் எங்கேயாவது சித்தப்பான்னு என்ன மதிக்கிறானா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பெரிய இவனாட்டம் பேசுவான், வந்து சேர்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கடுப்பாக தான் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அவர் சொல்லி வாய மூடலை. அப்போ அப்படியே கார் வந்து நிற்க, இதோ வந்துட்டான் ரொம்ப புத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு அவங்களோ அமைதியாக அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே ஜங்குக் செம்ம ஹேண்ட்ஸமாக பிளாக் கோட் ஷர்ட்னு பார்க்க நீட்டாக அப்படியே இறங்க என் கண்ணே பற்றும். கண்ணு தெரியாதவனுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு அப்படியே அங்கே ஜிம்மின் நடந்து வரான். அப்படியே வந்தவன் ஜங்குக்கை பார்த்துட்டு ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஜங்குக் தடுமாறலை, அப்படியே நீட்டாக கண்ணு தெரியாதவன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே நீட்டாக நடந்து வரான். அப்படியே கிட்ட வந்து நிற்க ஹாய் ப்ரோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஜிம்மின் அவனுக்கு ஹக் பண்ணிக்க தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறான். ஜிம்மின் வேறு யாரும் இல்லை, அவங்க சித்தப்பா பையன்தான், ஜங்குக்கோட அண்ணா. அவன் ஜங்கு கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பான். ஸோ ஜிம்மின் முன்னாடி பிறந்தனால பிரதர். ஸோ வந்துட்டு விஷ் பண்ணவும் இவனும் ஹாப்பியாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளெல்லாம் எங்கே நிலானியை காணும் அப்படின்னு அவளை மட்டும்தான் தேடிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட அத்தையோ கண்ணா வந்துட்டியா அத்தை வாப்பா தோ கேக் இங்கே இருக்குது அப்படின்னு பிடிச்சவனை அப்படின்னு நகர்த்தி நிப்பாட்டு அவனே கரெக்டாக வந்து நிற்கிறான். இவனுக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர அளவுக்கு இருக்குது. அவனும் அத்தை என்ன கண்ணா, ஏங்க நிலானி அவளுக்கு ஃப்ளைட்டு லேட்டாங்க கண்ணா, அதனால் எப்படியும் நைட்டுக்குள்ளே வந்துடுவா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ கேக் கட் பண்ண, இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ணலாம், அவள் வந்து ஜாயின் பண்ணிக்குவா. ஓ நீளும் வந்துடுவான்னு நினச்சேன், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் அப்படியே புஷ்ஷுனாயுது, மூஞ்செல்லாம் சின்னதாக போயிடுது. சரி அப்படின்ட்டு உடனே அவன் கேக் கட் பண்ண எல்லோரும் வந்துட்டு அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. அவனும் எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொஞ்சம் பேருக்கு அவங்க அதான் அத்தை சித்தப்பா அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவன் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் என் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி கண்ணா பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் கடன்னு மேலே வந்து அப்படியே பெட்டில் படுத்தவனும் நிலா என்னடி வரவே இல்லை, நீ வந்துடுவேன்னு எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ண தெரியுமா, எப்படி வருவ இந்த மாமாவை பார்க்க, அதுலேயும் உன்னை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், உன்னை பார்க்குறதுக்காகவே சீக்கிரம் கண்ணு சரியாயிடணுண்டி, தவம் இருக்கிறேன் உன்னை பார்க்கறதுக்கு. நல்லா 5 வருஷம் அங்கே போய் உட்காந்துட்டல, என்னை பற்றி நினைப்பியா மாட்டியா, என்னடி இப்படி இருக்க, நான் தான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், உன்னை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு, நீ என்னடா நமக்கே நான் இருக்கேன். இங்கே அவ்வளோ லவ்வோட ஃபீலிங்கோட நம்ம ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. பட் அப்படியே ஆப்போசிட்டில் அவள் நிலானியான நிலாவும்
முடியாது என்னாலாம் அந்த குருட்டு பையில கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, நான் போகிறேன். இதுக்கு தான் நான் அவசரமாக வர சொன்னியா அப்படின்ட்டு அவள் பெட்டியை வந்த சீருக்கு எடுத்துகிட்டு கிளம்ப போய் அப்படியே கத்திட்டு இருக்கா. ஹே வாயை மூடு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? மா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? என்னாலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, நீ தள்ளு, நான் போகிறேன். வெளுத்து விட்டுரும் பார்த்துக்கோ. நீ படித்தது அங்கே போய் தங்கி சொகுசாக இருந்தது எல்லாம் அவனோட பணம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணுமா? அவனை மாம் மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இன்றைக்கி சொல்லாதீங்க மாம். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஐ காண்ட் மாம், என்னால் முடியாது. நகருங்க, நான் போகிறேன். ஹே இன்னும் ஊர் உலகத்துக்கு நீ வரலன்னு சொல்லி வச்சுருக்கேன். நீ பாட்டுக்க இப்படி கத்தி மாட்டி விட்டுறாதடி. ஒழுங்காக பேசாமல் இரு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. நீ அதை கேட்டால் தான் நல்லா இருக்க முடியும். உன் லைஃப் நல்லாயிருக்கும். உனக்கு இவ்வளோ செலவை எவன்டி பண்ணுவான்? உன்னை கட்டிக்க போகிறேன். நம்ம ஆசையில் எல்லாமே உனக்காக வாரி அப்படியே போட்டுட்ருக்காண்டி. என் சின்ன அண்ணன் இருக்கானே, அவன் எப்படா எல்லாத்தையும் சுருட்டெல்லாம் நினச்சிட்ருக்கான். நமக்குன்னு கொஞ்சமாவது வேணாமா? அதுவும் இல்லாமல் இவன்கிட்ட இருக்கிற சொத்துக்கெல்லாம் நம்ம பரம்பரையாக உட்காந்து சாப்பிட்லாண்டி. உனக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ பெரிய பணக்காரன். அதுவும் இல்லாமல் அண்ணன் பையனுக்கு என்னடி குறைச்சால்? அவன் பார்க்குறல கண்ணு தெரியலன்னு ஏதாவது தெரியுதா? ராஜா மாதிரி இருக்காண்டி, சிங்கக்குட்டி. இப்போ வேணாலும் எவ சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காளுங்க. அவன் தான் உன் மேலே வச்ச பாசத்துக்காக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ நடனா பெரிய பந்தா பண்ணிக்கிற. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? மனசாட்சியோட தான் பேசுறியா நீ? உனக்கு தெரியாதா அவனுக்கு என்ன குறைன்னு? என்கிட்டே கேட்குற? இல்லை நீ தெரிஞ்சுதான் பேசுகிற, இல்லை உங்கள் அண்ணன் பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா? என்ன நினச்சிட்ருக்குற நீ? அவனுக்கு கண்ணு தெரியாது, அதுதான் இங்கே பிரச்சனையே. நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நிற்கும் போது ஒரு குழுடான கூட்டிகிட்டு போய் இதுதான் என் ஹஸ்பண்ட்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காட்ட முடியுமா? ஐயோ மாம், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இப்படி ஒரு லைஃப்பை. அதெல்லாம் வேணாம். அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் என்ன? உனக்கு தேவையான பங்கு பிரித்து கேட்டு வாங்கிக்கோ, அதோட நிறுத்திக்கோ. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவள் முடிச்சுட்டு கத்திருக்க. அறிவு இருக்காடி உனக்கு? நம்ம பங்கெல்லாம் பிரித்து கொடுத்து அதெல்லாம் உங்கள் அப்பா எப்போயோ அழிச்சிட்டார். இந்த நமக்குன்னு பங்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நாமளே இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருடி, அவனுக்கு கண்ணு தெரியுங்க, அதெல்லாம் இப்போ ஒரு குறையே கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணால் அவனுக்கு கண் வந்துடும். அது மட்டுமா? அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு சும்மா பணம் கடுப்பேத்தாதம்மா. ஹே உனக்கு பணத்து மேலே ஆசை இல்லை, பார்ட்டி பப்புன்னு சுற்றுறியே, அதெல்லாம் அவன் காசு தானே, அதெல்லாம் மறந்துட்டு பேசாத. ஏம்மா அதுக்காக என்னம்மா வளரிட்டுருக்க நீ? நான் ஒன்றும் வளரலடி, நீ தான் புரியாமல் பேசிகிட்ருக்க. உனக்கு ஏதாவது புரியுதா? மக்கு மடு சாம்பிராணி, என்னத்தை போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த? பின்ன பாருடி, அவனுக்கு கண்ணு தெரியல, அது ஒன்று தான் குறை. மற்றபடி இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அவன் தாண்டி ராஜா. அவன் ராஜானா நீ தாண்டி ராணி. கிங்கு அவன்னா குயின் நீடி. உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது? அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்கு எப்படியெல்லாம் நீ ஆளலாம், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சும்மா இத்தனை ஒரு குறை அதையவே திருப்பி சொல்லிகிட்டு இருக்க. நான் ஒன்றும் புரியாமல் பேசலாமா? நீ தான் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. எனக்கு என்னம்மா குறைச்சல்? எனக்கு நான் அழகு இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா அப்படின்னு அவங்க பார்க்க. அது டிகிரி ஹரியர்ஸ் வச்சாலும் நானும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவேம்மா. பட் நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? அவனை போய் அவன் ஒரு குருடம்மா. அவனால என்னால் லைஃபெல்லாம் அப்படியே இருக்க முடியாது. குருடனை வச்சுக்கிட்டு இவன் என் புருஷன்னு 4 பேர் முன்னாடி என்னால் எப்படிம்மா காலம் பூரா கஷ்டப்பட நான் விரும்பலை. இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரி உங்கள் அண்ணன் பையன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், என்னையும் பணக்காரங்க கட்டிக்குவாங்கம்மா. எவ்வளோ பேர் நான் எப்போ வெளியில் போகணும்னு நினச்சாலும் எனக்கு பணம் கொடுத்து செலவு பண்ண அலோவ் பண்ணணும். சும்மா கேள்வி கேட்கக்கூடாது. உன் அண்ணன் பையனை பற்றி உனக்கு தெரியாது? சரியான கஞ்சம் பிடிச்சுவேன். ஊருக்கு தான் பெரிய ஜமீன்தார், ஆனால் அவனோ சரியான கஞ்சம். ஹே உனக்கு எவ்வளோ சும்மா நிறுத்துமா. எனக்கு செலவு பண்ணான்னு சொல்கிறீல, அதுக்கெல்லாம் உன்ட்ட கணக்கு கேட்காமையா இருந்திருப்பான். அது எனக்கு தெரியுமா, நீ பப்பு பார்ட்டின்னு எனக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் அவன் பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கெல்லாம் நீ பொய் கணக்கு தானே சொல்லி காமிச்சிட்ருக்க. நான் படிக்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அது விஷயம் வேணும், பணம் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு நான் கேட்கறது இல்லாமல் வேறு விஷயம் சொல்லி மாற்றி தானே நீ பணம் வாங்கி கொடுக்குற. இப்போ என் படிப்பே முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்தவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ நான் பார்ட்டி பப்புன்னு போகும்போது இவன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லி பர்மிஷன் கேட்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது போய் சொல்லணும். எதுக்குமா இத்தனை ரிஸ்க்கு? அதுக்கு நான் பாட்டுக்கு நிம்மதியாக என்னை பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய பணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் நான் பாட்டுக்கு செட்டில் ஆயிடுவேன். நான் ஏன் இந்த குருடனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்? ஐயோ புரியாமல் பேசுகிறாளே. உனக்கு புரியுதா இல்லையாடி நான் சொல்கிறது?
அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ தாண்டி இங்கே கொயின்னு. அப்போ எல்லாம் கணக்கு வழக்கும் உன் கையில் தானடி வரும். அப்போ நீ உனக்கு வேணுங்கிறத நீயே எடுத்து எத்தையோ கணக்கு எடுத்து வை. அவன் என்ன பார்க்கவா போகிறான்? பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டான்டி. நீ தாம்மா மெச்சுக்கணும். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் சரியான கஞ்ச பையன். பொதுமக்களுக்கு, அதாவது அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்குன்னா எந்த வேலை வேணாலும் செய்வான். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் செலவு பண்ண கணக்கு கேட்டு தானே பண்ணுறான். நீங்களே அவன்கிட்ட கணக்கு சொல்லி தானே பணம் வாங்கிட்டுருக்கேன். என்னாலாம் அதை யோசிச்சு கூட முடியலம்மா. ஐயோ, என் பையன் சிங்க குட்டிடி இவ்வளோ அழகாக இருக்கான். எனக்கு என்னடி குறைச்சல்? பைத்தியக்காரி, பணத்துக்கு பணமாச்சு, அழகுக்கு அழகு. நீ நினைக்கிற மாதிரி அவன் கண்ணு தெரியாமல் இருக்கிறது கூட உனக்கு ப்ளஸ்ஸு தாண்டி. எங்கே போகிற எங்கே வரேன்னு உனக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. நீ ஏன் எதையாவது சொல்லிட்டு போனாலும் அவன் அதை நம்ப தாண்டி போகிறான். மாம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், நடைமுறைக்கெலாம் செட் ஆகாது மாம். அடியே, சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கொடி. அவன் ஒன்றும் பிறவி குருடன் கிடையாதுடி. அந்த ஆக்சிடெண்ட்டில் தாண்டி அவனுக்கு கண்ணு போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு கண்ணு நல்லா தாண்டி தெரிஞ்சிட்டு இருந்தது. அவனுக்கு எப்போ வேணாலும் கண் பார்வை நல்லபடியாக ஆயிரும்டி. நீ ஏன்டி அதையே நினச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் அவன் உனக்குன்னா எவ்வளோ வேணாலும் செய்வான்டி. அவன் உன் மேலே பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறான்டி. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு வார்த்தைக்கு நான் உன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னதுக்கு கூட அவன் அது எப்படி என்னோட நிலம் என்ன வேணான்னு சொல்லிடுவாளா? எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு அவளுக்கே நல்லா தெரியும். நானும் அவளோ சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்திருக்கோம். அது எப்படி நான் அவள் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு அந்த பொங்குறாண்டி. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சாஷ்டாங்கம்மா காலிலே விழுந்துட்டு, மகன் கூட பார்க்காம காலில் விழுந்துட்டேன்டி. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி. புரிஞ்சுக்கோடி. அம்மா, காலை விட எழுந்து தொலை. எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ? ஐயோ, உனக்கு புரிய வைக்க தாண்டி நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது நிலவரம். அன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு பொங்குனதில்ல. அவன் கற்று ஒரு ராட்சச மாதிரி நானே பயந்து அலறிட்டேன்டி. அப்படி இருந்தான், அப்படி ஆக்ரோஷமாக கத்தினான். அப்போ உன் மேலே அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக காதல் வச்சுருக்காண்டி. இப்போ மட்டும் நீ இல்லைன்னு சொன்னால் அதுவே நமக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆயிரும்டி. புரிஞ்சுக்கோடி. உன் மேலே இவ்வளோ காதலாக இருக்கிறவனா உனக்கு கஷ்டப்படுத்த போகிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னை நல்லபடியாக அவன் கண்டிப்பாக பார்த்துக்குவாண்டி. இப்போ மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கைய. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல் இருடி. உன்னை யார் கேட்க போகிறா? நீ தாண்டிங்க ராணி. அது தாண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரிய வைக்க தாண்டி அம்மா இவ்வளோ போராடிட்டுருக்கேன். என் கண்ணில், என் ராஜாத்தியில் உன்னை தங்கமாக தாங்குவாண்டி என் அண்ணன் பையன். புரிஞ்சுக்கடிமா. இவ்வளோ நேரம் ஒரு ஓரமாக மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த மிச்சர் மாமா, அதாவது நிலாவோட அப்பா. அப்படி ஆமாம்மா, நானே அன்றைக்கி அவன் கத்தை பார்த்து பாய்ந்துட்டேன்னா பார்த்துக்கோயேன். அப்பா அம்மா உயிர் அவன் கையில் தாம்மா இருக்குது. ப்ளீஸ்டாம்மா, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோம்மா. நீ ஊன்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் எங்கள் மொத்த உசுரும் இருக்குது. இங்கே 2 பேரும் உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா? உன்னை செல்லம் கொடுத்து இந்த அளவுக்கு வளர்த்த அப்பா அம்மா உயிர் உனக்கு வேணாமா? எங்களை நினச்சி பாருடாமா. அவன் மட்டும் நீ இல்லைன்னு எங்கே ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சிச்சு, எங்கள் 2 பேர்த்தையும் உசுரோடு எது வேணாலும் செய்வாம்மா. ப்ளீஸ்மா, அப்பா அம்மா உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு அவர் உயிருக்கு பயந்து அவகிட்ட அப்படியே கெஞ்சா. அவர் பங்குக்கு அவர் கொஞ்சம் தூபம் போட, இந்த பக்கம் அவளுக்கோ ஐயோ இவங்க என்ன இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போதைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இவங்க இப்படி பேசி காதல் ரத்தம் வர வச்சுருவாங்க. அதனால் இப்போதைக்கு சொல்லி வைப்போம். வேறு வழி இல்லை. நம்ம அப்பா அம்மாவையாவது சமாளிக்கணுமே. கல்யாணம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனசாச்சே இல்லாமல் அவ்வளோ சரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு வராமல் தான் சொல்கிறா. பட் இவங்களுக்கோ அப்பா இவன் சொன்னதே போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பாடா எப்படியோ சம்மதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சம்மதிச்ச மாதிரி நடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இப்படியே அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண டேட்டும் வந்தது. 2 பேர்த்துக்கும் மேரேஜ். ஜங்குக்கை கையிலே பிடிக்க முடியல. அவ்வளோ ஹாப்பி. அவனுக்கும் காதலிச்சவளை கைப்பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பினஸோட அப்படியே கம்பீரமாக அந்த ஸ்டேஜில் உட்காரான். அங்கே ஊர் மக்கள் அத்தனை பேரும் அங்கேருந்து அப்படியே கூட்டியிருக்காங்க. பெரிய ஜமீன் பார்மராக அவங்க. ஸோ அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. ஐயோ, இவங்க வீட்டு கல்யாணம் இப்படி சிம்பிள்னு சொல்கிறதே இவ்வளோ இதாக இருக்குதே. அப்போ இவங்கெல்லாம் கிராண்டாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு கோவிலில் தான், அவங்க குலதெய்வம் கோவிலில் தான் கல்யாணமே நடக்குது. அதுவே அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கிறான். ஸோ அவன் உட்கார, இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு யாராவது நம்புவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிகாஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே அவனை பார்த்துருந்தா கூட இந்த நிலா மனசு மாறியிருப்பாளோ என்னமோ. நிலானி அவனை பார்க்க கூட இல்லை. அவள் செம்ம காண்டில் அவங்க விளக்கப்படி இந்த மூஞ்ச மூடி கல்யாணம் பண்ண. ஸோ அவளுக்கோ மூஞ்ச மூடி கூட்டிகிட்டு அவள் பக்கத்தில் அப்படியே உட்கார வைக்க. அவள் செம்ம காண்டில் உட்காந்துருக்கா. ஸோ எப்படா இதெல்லாம் முடியும், இங்கேருந்து எப்போ ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா அவன் மனசு. அவளுக்கே சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கண்ணு தெரியாமல் போனதும் அவளுக்கு கூட என்ன தான் பழகினாலும் அவள் கொஞ்சம் ஒதுக்கம் காட்ட ஆரம்பிச்சிருப்பா. அது ஜங்குக்கு தெரில. அதனால தான் அவள் ஃபாரின் படிக்க போனது. இதெல்லாம் தெரியாத ஜங்குக்கு அவன் மேலே அளவு கடந்த லவ் வச்சுருக்கா. அவளோ அவன் மேலே அளவு கடந்த வெறுப்பை தான் வச்சுருக்கா. ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவளோட பழகியிருப்பான்.
பட் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் தான் அவள் ரொம்பவுமே அவன் மேலே அஃபெக்ஷனோட பழக ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அப்போ அவனுக்கு வந்து தெரியாத ஒரு ஏஜ், அதனால் அதை வந்துட்டு லவ் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவனோட ஹார்மோன்ஸ் படி அது வந்து லவ் அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டான். அவள் ஒரு பரிதாபத்தில் பழகியிருப்பாள். சம்திங் அவள் எப்படி பழகுனாங்கிறது உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். ஸோ அவளோ வந்துட்டு அதனால் அதை பெருசாக அவள் எடுத்துக்கல. அவனுக்கு கண்ணு தெரியாது, அவளுக்கு பெரிய குறையாக தெரியுது. அதனால் அவளால் இந்த கல்யாணத்தை என்ன தான் பணக்காரனாக இருந்தாலும் ஏற்றுக்கவே முடியல. பட் ஜங்குக்கு ஒரு நேரத்தில் வந்து மனசில் தோணியிருக்கும், என்ன இருந்தாலும் நமக்கு கண்ணு தரல, இத்தனை வருஷம் கழித்து வரும்போது அவள் வேறு யாராவது லவ் பண்ணியிருந்தா பேசாமல் அவங்களோட அவளை சேர்த்து வச்சலாமான்னு அவன் மனசே அவன்கிட்ட பேசும்போது அவனுக்கோ என்னமோ தெரியல, செம்ம காண்டு. அது எப்படி அவள் என்ன கனவை என்னை விட்டு இப்போ போயிட்டானா அதுக்காக அவள் எப்படி போயிடுவாளா? எனக்கு கண்ணு தெரியல, அது ஒரு மேட்ரே கிடையாது, அதை சீக்கிரம் சரி பண்ணிடுவேன், அதுக்காகலாம் என்னை விட்டு போக மாட்டாள் அப்படின்னு தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவளை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அவள் என்னோட நிலா, எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் நிலானி அப்படின்னு அவன் இப்படிலாம் வந்து ஒரு தன்னைத்தானே ஒரு ரொம்ப பொசசிவ் ஹை பீக்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து யாருக்கிட்டேயும் நிலானியை விட்டு கொடுக்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஒத்த காலம் நின்று எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டான். அவனும் குமுதா ஹாப்பியாக என்னாச்சு மாதிரி செம்ம ஹாப்பி மூடில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஐயரோ வந்துட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சொல்லிவிட்டு தாலியை எடுத்து அவன்கிட்ட நீட்ட அவன் அப்படியே வாங்கிறதுக்கு தடுமாற. அப்போ கரெக்டாக அவங்க அத்தை தான் அவன் கையை பிடிச்சி இங்கே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி காட்டுறாங்க. அத்தை மாமாக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அவன் மேலே பாசமோ இல்லை கண்ணு தெரியாதவனுக்கு தான் பொண்ணு ஒரு துணையாக இருப்பா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அப்படிலாம் நினச்சா அழிச்சிருங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிறது நிறைய சொத்து, பரம்பரை உட்காந்து சாப்பிட்லாம். தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு இதுதான் சிறந்த இடம். தர்மசாலா மாதிரி இவன் வீடு, நம்ம இங்கேயே இருந்துடலாம், டேரா போட்டுட்டு பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இன்னும் எல்லாத்தையும் அராஜகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை மட்டும் இல்லை, பேராசை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் இப்போது தன் பொண்ணுக்கு சம்மதம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணம் நடந்தே அப்படின்னு ஒரு முடிவில் அவங்களும் இருக்கா. அவங்க பொண்ணுக்கோ அந்த கல்யாணத்தில் தோழி கூட இஷ்டம் இல்லாமல் இருக்கா. ஒரு வழியாக அந்த கல்யாணமும் நடக்குது. ஸோ அப்படியே அவன் கையை பிடிச்சி தாலியை அப்படியே பின்னாடி கொண்டு போக, அதுக்கப்புறம் நானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்க கையெடுத்துக்கா அவனையும் அப்படியே 3 முடிச்சியும் போடுறான். அடுத்தது அவன் கையில் குங்குமம் தண்ணிட்டு அதை அப்படியே தொட்டு பார்த்து எடுத்துக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கடுப்பாகுது. அடுத்தது அவன் நெத்தியில் அப்படியே வச்சு விட அப்படியே காதுகிட்ட அவன் வந்து ஐ லவ் யூ நிலானி அப்படிங்கிறான். அதை கேட்டதுமே இங்கே ஜுவ்வுன்னு இருக்கு அவளுக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியாக கல்யாணம் முடியுது. ஸோ அப்படியே 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வராங்க. அவனும் இல்லை நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், யாரும் வருவேனா அப்படிங்கிற மாதிரி மற்ற குடும்பத்தெல்லாம் அப்படியே ஒதுக்க இங்கே அவங்க அத்தைக்கோ பீதி கிளம்புது. இல்லை கண்ணா நான் மட்டும் வரேனே, அவள் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காள், புது இடம் அத்தான் அப்படின்னு அவங்க ஏதோ சாக்கு போக்கு சொல்ல, சரி அத்தா நீங்கள் அவங்க அம்மா அதனால் நான் அலோவ் பண்ணுறேன் வாங்க அப்படிங்கிறான். அவள் வர சொன்னியடா அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட வர இவங்க அவளுக்கோ நிலானிக்கு பயங்கர பார்த்துட்டோம். அப்படியே கையெல்லாம் பசிச்சுட்டே உட்காந்துட்டுக்கா. நீயே பதட்டப்பட்டு மாட்டி விட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க குசுன்னு எதுவும் சொல்ல, என்ன அப்படிங்கிறான் ஜங்கு. ஒன்றும் இல்லை, கண்ணெல்லாம் தெரியாத மாதிரி தான் இருக்கான், ஆனால் நல்லா தெரிகிற மாதிரியே பேசுகிறான் பார்க்குறான், காது அதுக்கு மேலே ஷார்ப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டே போகலாம் அப்படின்ட்டு இங்கே கிளம்புனா. அப்போ அப்படியே ஜங்கு நிலானியோட கையை பிடிக்க நிலானி கையெல்லாம் கிடக்கிட நடுங்குது. அப்படியே அவன் என்ன நர்வஸாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறா. ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்படி பேசிட்டு வீடும் வந்துடுது. வந்ததும் இறங்க அப்படியே அவள் இன்னும் பதட்டத்திலே தான் இருக்கா. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இப்போ அந்த ஆராத்தி எடுப்பாங்களே, ஸோ அவங்க நிற்க வச்சு ஆராத்தி எடுக்கிறாங்க. அதை எடுத்து முடிச்சதும் அப்படியே 2 பேரும் உள்ளே போக அப்படியே ஜங்கு கையை பிடிச்சி 2 பேரும் வலது காலை எடுத்து வைக்க அப்படியே காலெலாம் நடுங்குது. ஏன் நீன்னு இப்படியே இருக்க அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வரான். வந்து அப்படியே அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். 2 பேர் உட்காந்ததும் இந்த பால் பழம் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் அது செய்கிறாங்க. பாலும் பழமும் கொடுக்க இப்போது அதை அவன் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதை அவளுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். அவளோ அதை அப்படியே வாங்கிக்கிறா. ஸோ அப்படியே 2 பேரும் பால் பழம் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அத்தையோ அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கண்ணா நீ போய் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடு, ஜிமின்கண்ணா ஜங்குக்கா அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போப்பா, நான் நிலானியை கொஞ்ச நேரம் ரூமில் வச்சுருக்கேன். ஏன் எதுக்கு அப்படின்னு ஜங்கு டக்குன்னு எழுந்து நிற்க. அவங்க பயந்து போய் அடே மெதுவாக பேசுடா, இப்படி படார்னு கத்தாதடா, பயமாக இருக்குது, பதறதில்ல, ஹார்ட் பேஷண்ட் பட்டுன்னு போனாலும் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒன்றும் இல்லை ஜங்கு, அது இப்போ தானே உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லை நைட்டுக்கு தான் நேரம் பார்த்துருக்கோம், அது வரைக்கும் கொஞ்ச நேரம். ஏன் அதை நானும் அவளும் பேசி ரொம்ப வருஷம் ஆகுது, நான் அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசக்கூடாதா என்ன? நான் வேணா அவள் கூட பேசிகிட்டு இருக்கேன் சார் அத்தை, நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் தப்பாலும் நடக்காது, நைட்டு வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அது வரைக்கும் ஜஸ்ட் பேசிட்டு. இல்லைக்கா நான் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான்,
காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்ததில்லப்பா. அதான் அவள் தூங்கி எழுந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். உனக்கு கஷ்டமாக இருந்தால் சரிப்பா, பரவாயில்ல, கூட்டிகிட்டு போ. ஓ, அவளுக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா? அப்படி சொல்லிக்கலாமே. ஓ, நிலானிக்கு டயர்டாக இருக்கா? சாரி நிலானி, நீ ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்காக கடன்னு ரூமுக்கு போயிடறான். அப்பா, இந்த மொரட்டு பையனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படின்னு இப்போ அப்படியே திரும்பி அப்படியே அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூம்குள்ளே போய், ஹே இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பயந்து போய், சொல்லுங்கம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. எது அம்மாவா? நான் உனக்கு அம்மாவா? இல்லை, அது இங்கே பாரு, அவன் முன்னாடி மட்டும் நான் அம்மான்னு கூப்பிட்டா போதும், மற்ற டைம் என்ன நீ மேடம் தான் கூப்பிடணும். சரி மேடம் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் கொஞ்சம் இடத்துல ரெடி பண்ணுவோம். எதை ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு பதறீங்க. என்ன பதற? இப்படிலாம் பதறதுக்காக உனக்கு ரொக்கமாக பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கல்யாணம்னு நடந்தா ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கும், ஏன்னா உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட காலில் விழுகாத குறையாக பேசிட்டு இப்போ என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்டுக்க. இங்கே பாரு, இப்போ சொல்கிறது தான், அவகிட்ட நெருங்கி பழகிட்டு அப்புறம் வயிற்றில் வாங்கிட்டு வந்து, இதோ இந்த குடும்பத்தோட வாரிசு, இங்கே தான் நான் இருப்பேன்னு ஏதாவது பண்ணேன், அப்புறம் உசுரோட நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். அப்படி மிரட்டா நீங்கள் பயந்து போய், சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, சாரி மேடம் அப்படிங்கிறீங்க. அது பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு அப்படியே இப்போ கூட்டிகிட்டு வந்து ஜங்குக் அப்படியே ரூமுக்கு முன்னாடி விட்டுட்டு போக உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஐயோ, தெரியாதனமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு பதட்டம் பயமுமா. மெதுவாக கதவை அப்படியே திறந்து உள்ளே போனால் அப்படியே ஜங்குக் நீங்கள் வருவீங்கன்னு அந்த ஃபஸ்ட் நைட்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிப்பாங்க. ஸோ அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் தொங்க அப்படியே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அந்த ரூமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. அந்த ஏசி ஏரியாவில் கூட உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்களும் அப்படியே தொடச்சிட்டு நிற்க ஜங்குக்கோ நீங்கள் வந்ததும் உங்கள் ஸ்மெல் அப்படியே அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே எழுந்து நீலா அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். உங்களுக்கு இங்கே படப்படன்னு இதெல்லாம் அப்படியே வெடிச்சு அளவுக்கு பயமாக இருக்குது. அவன் கிட்ட நெருங்க இங்கே பால் சம்பா அழுத்தி பிடிச்சிட்டு பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் வண்டியா நிலா, எத்தனை நாள் உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஏங்கிட்டு இருந்த தெரியுமாடி. நீ பாட்டுக்கு அங்கே போய் வந்துட்ட. ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது, எங்கே என்ன வேணான்னு சொல்லிடுவியோ அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் நிலா எனக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. எனக்கு அதுவே சந்தோஷம். கண்ணை தெரிலன்னு தெரிஞ்சோம் அதை ஒரு குறைய எடுத்துக்காமல் என்னை மேரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டல. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுடி. எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அம்மா கூட உன்கிட்ட கேட்கணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் எது சொன்னாலும் நீ மாற்றி பேச மாட்டேன்னு. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து உங்களை இழுத்து கிளப்லாம் கிஸ் பண்ண நீங்கள் ஷாக் ஆகி அவனே பார்க்குறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.